தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பெரும்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலான முத்துக்குமாரசுவாமி கோயில் குளங்கள் மற்றும் பசுமையால் சூழப்பட்ட ஒரு கிராமத்தில் அமைந்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள 3 பிரபலமான முருகன் கோயில்களில் ஒன்றாகும். மற்ற 2 கோயில்கள் சிறுவாபுரி மற்றும் ஆண்டார்குப்பம் ஆகும். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய கோயில் வளாகத்திற்குள் உழவு செய்யும் போது கிராம மக்களால் சுப்பிரமணியர் மற்றும் அவரது துணைவியரின் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் தற்போதைய கோயில் கட்டப்பட்டுள்ளது. இது கிழக்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் வளைவுடன் உள்ளது. சுப்பிரமணியர் மற்றும் அவரது துணைவியார்களான வள்ளி மற்றும் தெய்வானை சுமார் 6.5 அடி உயரம் கொண்டவர்கள். சுப்பிரமணியர் சன்னதிக்கு அருகில் சிவனும் அவரது துணைவியரும் தனித்தனி சன்னதியை கொண்டுள்ளனர். வேம்பும் அரச மரமும் இணைந்திருப்பதை இங்கே காணலாம். உள்ளே ஒரு பெரிய மரமும் வெளிப்புற பிரகாரத்தில் பரந்த வெற்று இடமும் கொண்ட கோயில் சூழல் அழகாக இருக்கிறது. சிறிய நவக்கிரக சன்னதியும் உள்ளது. ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி மற்றும் அவரது துணைவியார்களான தேவசேனா மற்றும் வள்ளி ஆகியோரின் சிலைகள் 1976 ஜூன் 3ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு பின்னர் முழு சடங்குகளுடன் கருவறையில் நிறுவப்பட்டதாக கூறும் தகடு இந்த கோயிலில் உள்ளது. மூலஸ்தானத்தின் கோஷ்டத்தை சுற்றி நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகா விஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகள் உள்ளன. மூலஸ்தானத்திற்கு இணையாக கிழக்கு நோக்கிய சிவன் சன்னதி உள்ளது. அவர் ஸ்ரீ மகா ஜோதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் ஒரு சிவலிங்கத்தின் வடிவத்தில் காணப்படுகிறார். அவரது துணைவியார் ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தெற்கு நோக்கிய சன்னதியில் நின்ற கோலத்தில் காணப்படுகிறார்.